ஏன் அண்ணாமலை அவர்களை பார்த்து கேட்குறேன், பொள்ளாச்சி சம்பவத்தை பற்றி இன்னை வரைக்கும் நீங்கள் என்றைக்காவது பேசுனது உண்டா? இன்றைக்கி நீங்கள் கோயம்புத்தூர் இருந்தாலும் பேட்டி கொடுக்குறீங்க. ஈஷா யோகா மையத்தில் எவ்வளோ சம்பவம் நடக்குது, அங்கே பாலியல் புகார் நடக்குதுங்கிறது எத்தனை பூரா வந்திருக்குது. அங்கே பயிற்சிக்கு போன தன்னுடைய மனைவி பணமாக கிடந்திருக்காரு, அந்த கணவன் போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தாரா இல்லையா? என்னுடைய பிள்ளைகளை பெண்களை அங்கே கொண்டு போய் சன்னியாசியாக மாற்றிட்டாங்க, அவங்க வாழ விட மாட்டேங்கிறான்னு அவருடைய தந்தையார் போய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டார். ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈஷா யோகா மையத்தை மூடுற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன், நடந்தே போகணும்னு சொல்ல வேண்டியதை நீங்கள் ஒன்றும் சொல்லலையே. அதே மாதிரி இன்றைக்கி இன்னும் சொல்ல போனால் பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பகிரங்கமாக பேட்டி கொடுத்தாங்க. அன்றைக்கி நீங்கள் தானே தலைவராக இருந்தீங்க, அன்றைக்கி நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்கள் என்ன இது நாங்கள் கூட அப்போ அறிக்கை கொடுத்தோம். என்னென்னா இது அவங்க உள்கட்சி விவகாரம்னு பார்க்காதீங்க, பெண்கள் பகிரங்கமாக இப்படி சொல்கிற போது அதன் மீது காவல்துறை விசாரித்து நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னோம் நாங்கள். அப்போ பாஜகவில் இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பற்ற நிலைமை கட்சிக்குள்ளே இல்லை, பாலியல் வற்புறுத்தல் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குன்னா, அப்படிப்பட்ட கட்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய நீங்கள் இந்த பிரச்சனையில் இவ்வளோ இன்றைக்கி இந்த அளவுக்கு கொதிக்கிறதுல என்ன நியாயம், கொதிக்கிறதுல என்ன இருக்குன்னு என்ன நியாயம் இருக்குதுன்னு எனக்கு புரியல. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே பாஜகவுடைய பல தலைவர்கள் மீது பாலியல் புகார்கள் இருக்குது. அது மேலே நீங்கள் விசாரிச்சிங்களா? காவல்துறைக்கு போனீங்களா? காவல்துறைக்கு நடவடிக்கை எடுக்க சொன்னீங்களா? அல்ல இதை அவர் கட்சியை விட்டு நீக்கி இவர் பேரில் வழக்கு போடுங்கன்னு சொன்னீங்களா? எனவே ஏதோ பாலியல் புகார் நடந்தால் அதுக்காக கொந்தளிக்கிறவர் மாதிரி அண்ணாமலை காட்டுவதெல்லாம் ஒரு கற்பனை, ஒரு காட்சியை தவிர ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறார்.